ஆ, ஆ, ஒழுங்கா போயிடு. ஓ, 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 நல்ல தூக்கம்பா. ஆ, 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 ஆ. அட, இங்க என்ன இப்படி இருக்கு? பிராம்புல அவன் வேலையை சரியாவே பண்ணல. ஆ, தம்பி, தூங்குனது போதும், எழுந்துடுறா. எழுந்துரு, நேரம் ஆச்சுடா. தம்பி, எழுந்துடுறா. எழுந்துருங்கல்ல. 3 மணி ஆச்சுடா. இன்னைக்கு நம்மளோட வேலையை நம்ம பார்க்க வேண்டாமா? இன்னும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் தூங்கிக்கிறேன்னு. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அங்க பாரு. தூங்குற கேப்ல எப்படி வளர்ந்துச்சு? எனக்கு தெரியல. எப்படி இருந்தாலும் வீட்டை நாம ரொம்ப சுத்தமா வச்சிருக்கணும். அப்படி இல்லனா நம்மளால இங்க வாழ முடியாம போயிடும். தம்பி, நாம ஒண்ணு பண்ணலாம். நீ கிளீன் பண்ணு, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். இல்ல, நான் போய் சாப்பாடு கொண்டு வரேன், நீ கிளீன் பண்ணு. இல்ல, முடியாது. நீ சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு பாதிய சாப்பிட்டுட்டு தான் வருவேன். சரி, என்ன பண்ணலாம்? ஓகே, நீ புல்ல வெட்டு, உனக்கு டபுள் மடங்கா நான் ஹனி தரேன். நிஜமாவா? 2 மடங்காவா? ஓகே, இப்பவே பண்றேன். பேச்சு மாற மாட்டேன்ல. என்ன சமாளிக்க முடியலையா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி, நல்லதா போச்சு. நீ பண்ணிக்கிட்டே இரு, நான் இப்ப வந்துடுறேன். ஓகே. டே அண்ணா, கண்டிப்பா இனிப்பான பழமா கொண்டு வா. சரிடா தம்பி. பாஸ், இந்த கிளைமேட்ல வாக்கிங் போறதுக்கு சூப்பரா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. சீக்கிரமா இந்த பனியெல்லாம் கரைஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நல்லா வாங்கின போல. இது கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு பாஸ். என்னது இது பாஸ்? சீக்கிரமா வந்து கொஞ்சம் பாருங்க. சும்மா ஏமாத்த பாக்குறியா? இது பார்க்க வித்தியாசமா இருக்கு. இது ஏதோ மேப் மாதிரி இருக்கு. அது என்கிட்ட கூட. என் மூளை சொல்றத வச்சு பார்த்தா இது புதையலை கண்டுபிடிக்கிற ஒரு மேப்பா தான் இருக்கும்னு தோணுது. ஆமா. என்ன புதையலா? அப்போ இது எதுக்கு? இது நீ இவ்வளவு முட்டாளா இருக்கிய, இது கூடவா உனக்கு தெரியாது? இது புதையலை திறக்கிறதுக்கான சாவி. நிஜமாவா? நம்ம அங்க எப்படி போறது? இங்க பாரு, நாம இப்ப இங்க இருக்கோம். இதுல போட்டிருக்க வழியிலேயே அப்படியே நடந்து போய் இந்த மரத்துக்கிட்ட போய் சேர்ந்தா போதும். அது இந்த மரத்தை நான் எங்க பாத்திருக்கேன் பாஸ். ஆமா, அங்கதான் அந்த புதையல் இருக்கு. பாஸ், உங்களுக்கு நல்லா தெரியுமா அது இந்த இடம் தானே? முன்னாடி நான் எப்ப தப்பு பண்ணிருக்கேன்? பாஸ், அது கரடி பையன். அவன் அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? என்கிட்ட கூட நான் பாக்குறேன். வாய்ப்பே இல்ல. அந்த புதையலை பத்தி அவனுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரிஞ்ச அவன் கண்டிப்பா அந்த புதையலை தான் தேடிக்கிட்டு இருப்பான். என்னோட புதையலை அவன் எப்படி தேடலாம்? ஆனா பாஸ், இவனுக்கு இதெல்லாம் எங்க இருந்து தெரிஞ்சிருக்கும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அவன் இதை இன்னும் கண்டுபிடிக்கலன்னு மட்டும் தெரியுது. நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். அது அவன் கையில கிடைக்கவே கூடாது. எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? சரி, கொஞ்ச நேரம் தூங்கலாம். பாஸ், அங்க பாருங்க, அவன் உள்ள போயிட்டு இருக்கான். சரியா சொன்ன. வா, நம்மளும் உள்ள போலாம். அடே பொடியா, அதை கண்டுபிடிச்சியா இல்லையா? இல்ல பாஸ். சத்தம் போடாம அமைதியா பேசு, இல்லனா மாட்டிக்குவோம். அமைதியா இதே மாதிரி பேசு. சத்தமா பேசிட்டு இருந்தா நம்ம புதையலை கண்டுபிடிக்க மாட்டோம். அவன் தான் நம்மளை கண்டுபிடிச்சிருவான். பாஸ், அவன் வரான். ஆமா, இப்படிதான் அமைதியா பேசணும். அவன் உங்க பின்னாடி தான் நிக்கிறான். என்ன, ஒளிஞ்சுக்கோ. எனக்கு டயர்டா இருக்கு. நான் மறுபடியும் ரெஸ்ட் எடுக்கணும். நான் உட்கார்ந்திருக்க புல் ரொம்ப சாஃப்டா இருக்கு. அடே பொடியா, எங்கடா என்னாச்சு? இந்த புல்லு ரொம்பவே சூப்பரா இருக்கு.
ஒன்னா சும்மா விட மாட்டேன்டா, வந்து பாத்துக்கிறேன். என்னோட அழகான புதையல், எப்படியாவது அதை எடுத்தே ஆகணும். இப்படியே போனா அவன் கண்டுபிடிச்சிருவான். பாஸ், அவன் இங்க இருந்தா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? யோசிக்கணும். அதேதான், லஞ்ச் டைம். லஞ்ச் டைமா? சூப்பர் பாஸ். எனக்கு பசிக்குது, என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க போல இருக்கே. சொல்லல, உன்னை பத்திலாம் நான் எப்ப யோசிச்சிருக்கேன். நமக்கு இப்ப சாப்பாடு வேணும், ஆனா நம்ம சாப்பிடுறதுக்கு இல்ல. வேணாம் வேணாம், எதுவும் இல்ல, நீ என்ன சாப்பிடாதீங்க. உன் மூளையை கழட்டி வச்சுட்டு வந்துட்டியா என்ன? நான் இத சொன்னேன். ஓ, ஆப்பிள். ரொம்ப நன்றி பா. அது உனக்கு இல்லடா, ஏன் அத சாப்பிட்ட? அப்போ இது கிளம்ப. இதான் ரொம்ப நல்லது. என்னது அது? ஆப்பிள் சூப்பரா இருக்கு. என்ன சுவை! ஐ ஜாலி, இங்க நிறைய ஆப்பிள் இருக்கு. பிளான் வேலை செய்யுது. இப்ப ஏன் புதையல நான் எடுத்துக்க போறேன். எங்கதான் இருக்குதோ அது, எங்க இருந்தாலும் சரி இந்த இடத்த மொத்தமா தேடி கண்டுபிடிக்காம விட மாட்டேன். எப்படிதான் இந்த வேலையெல்லாம் செய்யறாங்களோ. என்னோட புதையல் எங்க இருக்கு? எவ்வளவு நேரமா இங்க தூங்குறோம்? என்ன இந்த கரடி எப்ப பார்த்தாலும் திங்கிறான் தூங்குறான்? கடைசியா எனக்கு ஞாபகம் இருந்தது என்னன்னா, நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஐயோ, அண்ணன் மட்டும் திரும்ப வந்தானா நான் வேலை செய்யலன்னா அப்புறம் ஹனி எனக்கு தரவே மாட்டோம். என்னோட ஹனி என்ன திரும்ப போறான்? போனான்னா அவரு மாட்டிக்குவாரு, என்ன பண்ணலாம்? ஓ இல்ல, இங்க இருந்த புள்ளெல்லாம் எங்க போச்சு? இங்க ஒரு புள்ள கூட காணோம். இங்க என்ன நடந்திருக்கும் என்னால நம்பவே முடியல. நான் வந்துட்டேன். எல்லா வேலையும் நீ முடிச்சிட்டியா? நல்ல வேலை பண்ண தம்பி. நான் லஞ்சுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். வா, நாம போய் சாப்பிடலாம். யார் இதை பண்ணிருப்பாங்கன்னு தெரியல. எனக்கு தெரியல, ப்ரோயருக்கு எங்க தெரிய போகுது. கரடி பயல, அந்த புதையல் அங்க இருக்க. என்ன, உனக்கு இது வேணுமா? இதுவா? சரிதான், அது என்னோட தாத்தாவோட தாத்தா எனக்கு கொடுத்தது. அதனால நீ அதை என்கிட்ட தான் கொடுக்கணும். சரி, என்னமோ இந்தா பிடிச்சுக்கோ. நான் தானே ராஜா, இதை என் கையிலேயே குடிப்பியா? நீ குடிச்சுக்கோ. ராஜா, இதை நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு வேண்டாம். ஏய் டீக்கி, இது என்னதுன்னு கொஞ்சம் சொல்றியா? கடவுளே, அது என்னோட புதையல். இது புதையல் மேப்போ? அப்படின்னா இங்க எங்கேயோ புதையல் இருக்கா? இது ஒரு பெரிய மரத்துக்கு பக்கத்துல தான் இருக்கு. எனக்கு தெரியும், கண்டிப்பா இது இங்க எங்கேயோ தான் இருக்கணும். அந்த புல்லுல ஏதோ ஜொலிக்குது, அது புதையலா தான் இருக்கும். அவன் கண்டுபிடிச்சா, வா போலாம். அந்த புதையல் என்னோடது. அது உன்னோடது இல்ல, அது என்னோடது. ஏன்டா வந்து விழுந்தீங்க? நான் ஸ்டைலா இருக்கிறத பார்த்து உங்களுக்கெல்லாம் என் மேல போறாமடா. டேய் தம்பி, உனக்கு ஒண்ணும் ஆகலையே? ஏதாச்சும் கேம் விளையாடுறீங்களா? டேய், என்ன இது? இதுல என்ன போட்டிருக்கு? டேய் அண்ணா, அது புதையல் மேப். அப்படின்னா இங்க எங்கேயோ புதையல் இருக்கு. பைத்தியம், இது புதையல் மேப் இல்ல, இது ஒரு போர்ட் கேம். வாடா, வந்து வேலையை பாரு. எனக்கு வலிக்குது. வெறும் போர்டு கேமா? இவ்வளவு கேவலம். என்ன சொல்ற? அது சன்னி ஒரு ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டது. ஆனா என்ன உதவியா இருக்கும்? ஏதாச்சும் அவன் சொன்னானா என்ன? அதெல்லாம் ஒண்ணு சொல்லல. ஆனா என்னால ஹெல்ப் பண்ண முடியாது. ரே பிராம்பிள், நீங்க ரெண்டு பேரும் போய் எனக்கு பதிலா ஹெல்ப் பண்றீங்களா?
கண்டிப்பா பண்றோம். நான் போறேன். ரெண்டு பேரும் கை தூக்குனா என்ன பண்றது? சன்னி ஒரு ஆளு தான் ஹெல்ப்புக்கு கூப்பிடுது. யாராவது ஒருத்தர் போங்க. அப்போ நான் போறேன். நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். இல்ல நானும் ஃப்ரீயா தான் இருக்கேன், வெட்டியா தான் இருக்கேன். அப்படின்னு நான் உங்களை சோதிச்சு பார்க்கணுமே. ஜெயிக்கிறவங்க போய் உதவி செய்யலாம். ஓகே, நல்ல ஐடியா. இப்போ நீங்க அது கூட நடந்து போயிட்டு இருக்கீங்க. திடீர்னு அதுக்கு பசி எடுத்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை எப்படி சமாளிப்பீங்க? எனக்கு புரிஞ்சிடுச்சு. ராம்பல், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என் வீட்டுக்கு வா, நாம ஒண்ணா சாப்பிடலாம். ராம்பல், எனக்கு இப்போ உன் கூட வந்து சாப்பிடுறதுக்குள்ள நேரம் இல்ல. சொல்றது புரிஞ்சுக்கோ. நான் வந்துட்டேன். ஃப்ரெஷ்ஷான பழங்கள். இந்த போட்டியில ஜெயிச்சது யாருன்னு தெரிஞ்சிருச்சு. எனக்கு பதிலா சன்னி கூட பிரேயர் தான் வேலை செய்ய போறான். இன்னும் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? சும்மா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்டா சாமி. ஹேய், நீ எப்படி இருக்க? அதாவது என்ன பண்ற? நீ மலை தானே ஏற போற? மலையா? பிரேயர் எதுக்கு இங்க வந்திருக்கான்? ஒண்ணுமே புரியலையே. அது என்னென்ன பிரேயர்? நானும் மலை மேல ஏறதா பிளான் பண்ணிருந்தோம். ஆனா மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். நீ லேட்டு. இல்ல, அவன் தான் என்கிட்ட சொன்னான். அவன் ஒரு எமர்ஜென்சிங்கிறதுனால வரல. அதனால அவனுக்கு பதிலா நான் உனக்கு உதவி செய்யலான்னு வந்திருக்கேன். ஆனா என்ன நம்பு சன்னி, நான் உன்னை பத்திரமா பாத்துப்பேன். அதுக்கு இல்ல பிரேயர். நான் போற இடத்துல என்ன சுத்தி நிறைய பிரச்சனை வரும். அத சமாளிக்க நீ ரெடியா இருக்கியா? ரெடி. நாம வெயிட் பண்ணாம கிளம்பலாம். டைம் வேஸ்ட் பண்ணாத. வா போலாம். நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். ரொம்ப நல்லது. எனக்கு சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்க போகுது. நாம கிளம்பலாமா? யா, கண்டிப்பா. நான் ரெடி. புது இடத்துக்கு போனா நான் இதைத்தான் பண்ணுவேன். பெரிய மலைகள்ல ஏறுறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படி சொல்ற? அது ஒண்ணு இல்ல, எனக்கு அது பிடிக்கும். நான் அதனால பண்றேன். சரி. எனக்கு இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுதுன்னு தோணுது. ஆமா, கண்டிப்பா. ஒழுங்கா என் கை கிட்ட வந்துரு ஆப்பிளு. என்ன கொடுபடா இது? இவன் இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான்? சன்னி, அந்த மலை மேல ஏறினதும் என்ன பண்ண போறோம்? நல்ல கேள்விதான். அதுக்கு தான் நான் இதை வச்சிருக்கேன். இங்க பாத்தியா? இது என்னன்னா, இதுக்கு பேர் தான் மூன் ஃப்ளவர். ரொம்ப அழகா இருக்கு. ஆனா எதுக்காக நீ அவ்வளவு தூரம் போய் இந்த பூவை அங்க வளர்க்கணும்னு நினைக்கிற? இது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. சின்ன வயசுல எங்க அம்மா சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த பூவை மட்டும் நம்ம மலை உச்சி மேல வச்சோம்னா இந்த ஊரு, இந்த காடு, இந்த விலங்குகள் எல்லாத்தையும் இது சேர்த்து பாதுகாக்கும். புரியுதா? நீ சொன்னா சரிதான். போச்சு. இதுக்குள்ள எப்படி போறது? நம்ம எங்க போறோம்னு உனக்கு தெரியுதா? அது எனக்கு தெரியும். இதுதான் ஒரே வழி. நீ பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். என்ன ஃபாலோ பண்ணி வா. ஓகே. நல்லா மாட்டிக்கிறீங்கடா. அடே பிரயரு, நீ எனக்கு காலிடா. அதுக்குள்ளே போதற்குள்ள போயிட்டாங்களே. நாமளும் போவோம். சன்னி, என் கையப்படி. நீ பயப்படாத, பார்த்து வா. இது என்ன கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. இந்தடா வாங்கிக்கடா. இது ஹண்டர் பிக். நம்ம ஓடலாம். உங்களை முடிச்சிருடா இன்னைக்கு. வா, இந்த பக்கம் வா. இந்த குண்டு பயப்புள்ள நல்லா மாட்டிக்கிச்சுப்பா. அடே, எப்படா அதுக்குள்ள போன நீ?
ஏய் சண்டி இங்க வா. அந்த பைத்தியத்துக்கிட்ட இருந்து நாம எப்படி தப்பிக்க போறோம்? கவலைப்படாத, நான் உன்னை பாத்துக்கிறேன். ஓகே, எதுக்காகவும் நீ கவலைப்படாத. ம். சனி, முதல்ல நாம இது மேல நடந்து போனோம், அதுக்கப்புறமா மலை மேல ஏறலாம். இது மேலையா? பிரியர், இங்க இருந்து பார்க்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சனி, நீ கவலைப்படாத, இத நான் பாத்துக்கிறேன். சரி. ஓகே. நீங்க 2 பேரும் இங்கதான் இருக்கீங்களா? அகா தெரியாம இதுல ஏறிட்டே. என்னால முடியும்டா. பயப்படாதடா விக்கு, உனக்கு ஒன்றும் ஆகாதுடா. என்ன அவன் எவ்வளவு கலாச்சிருப்பான், அவனை விடாதடா விக்கி. இங்க பாத்தியா, இது மேல ஏறினா மலை உச்சிக்கு போயிடலாம். சூப்பர், வா நம்ம போலாம். ஓ, ஏறணும், என்னால ஏற முடியல. என்னால ஏற முடியல. சன்னி, நான் உனக்கு உதவி செய்யறேன். Thank you. பரவாயில்ல. ஏய் சன்னி, நீ அது மேல ஏறுவியா? கண்டிப்பா. இங்க பாத்தியா, உனக்கு உதவி வேணுமா? என்கிட்ட கேளு. ரொம்ப கிட்டக்க வந்துட்டோம் பாத்தியா? வேணாம் வேணாம், நான் இதை பாத்துக்கிறேன், நீ போ. நல்லா இருக்குதே இது. இப்ப மேல ஏறிட்டானா? டேய், நீ மேல ஏறிட்டானா திரும்ப போயிடுவோம் நினைச்சியடா. இப்ப பாடுறா. நான் மேல ஏறிட்டேன். எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. இந்த உலகத்திலேயே சந்தோஷமான பொண்ணு நானா தான் இருப்பேன். நீ இங்க வரையோ, நாங்க வரவாடா. இப்ப நம்ம என்ன பண்றது? ஹண்டர் விக் வந்துட்டான். என்ன பண்றது? என்ன பண்றது? ஒண்ணும் புரியல. காப்பாத்து சன்னி, சீக்கிரம். பிரியர், இப்ப நான் என்ன பண்றது? சீக்கிரமா என்ன மேல இழு. டேய் குண்டு ஷட்டி, என்கிட்ட வசமா மாட்டிக்கினியாடா. ஏய், நீ நிறுத்த போறியா இல்லையா? எவ்வளவு தைரியம் உனக்கு? பிரியர், உனக்கு ஒண்ணும் ஆகலையே. என்னைக்கா இருந்தாலும் நீ என்கிட்ட மாட்டு ஓடாடே. நல்ல வேளை, இனி காடு பாதுகாப்பா இருக்கும். சன்னி, அது என்ன காப்பாத்துறதுக்கு நன்றி. பரவாயில்ல, எனக்கு உதவி செஞ்சதுக்கு நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நினைச்ச மாதிரி பூவையும் இங்க வச்சாச்சு. இனி நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, தெரியுமா?